அன்பர்களே வணக்கம். இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமையே இல்லாமல் இருக்கும். அதனால் கணவன் தன்னுடைய மனைவி என்னுடைய பேச்சை கேட்கணும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. மனைவி தன்னுடைய கணவர் தன்னுடைய பேச்சை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. இதுக்கெல்லாம் ஒரு விஷயம் ஒன்று, சித்தர்கள் ஏற்கனவே இந்த மாதிரி விஷயங்கள் கலியுகத்தில் மக்கள் இந்த மாதிரி விஷயத்தில் துன்புற போகிறாங்க அப்படிங்கிறத மனசில் நினச்சி தான் அப்போவே இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்பில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, கணவன் தன்னுடைய பேச்சை கேட்கணும், மனைவி தன்னுடைய பேச்சை கேட்கணுங்கிறதுக்காக கணவன்மார்களும் மனைவிமார்களும் இந்த மாதிரி விஷயத்தை, இந்த வசிய மருந்து அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இந்த வசிய மருந்தை தன்னுடைய கணவனுக்கோ இல்லை ஆசைப்படக்கூடிய மனைவிக்கோ கொடுத்தோம்னா தன்னுடைய பேச்சை எக்காரணத்தை கொண்டு கேட்காம இருக்க மாட்டாங்க. சரிங்களா? உங்கள் பேச்சை தட்டாமல் கேட்பாங்க. நீங்கள் தான் உலகம், நீங்கள் தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி உங்கள் கூடையே அவங்க இருப்பாங்க. சரிங்களா? உங்களை தவிர்த்து அவங்க வேறு யாரையுமே அவங்க பார்க்க மாட்டாங்க. இதுதான் வசிய மருந்து கொடுக்குற முறை அப்படிங்கிறது சொல்லப்படுது. இந்த வசிய மருந்தை இது எப்படி செய்கிறது அப்படின்னா, நிறைஞ்ச பௌர்ணமி நாளில் தொட்டாச்சினிங்கி மூலிகையும் எடுத்துக்குங்க. தொட்டாச்சினிங்கி மூலிகை. சரிங்களா? அடுத்து என்ன மூலிகைன்னா குப்பை மேனி மூலிகை. சரிங்களா? அடுத்து என்ன மூலிகை அப்படின்னா ஆடையொட்டி மூலிகை. இந்த 3 மூலிகைகளையும் பௌர்ணமி அன்னைக்குன்னு விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து அந்த மூலிகையை எடுத்துகிட்டு வந்துடுங்க. சரிங்களா? எடுத்துகிட்டு அதை என்ன செய்யணும், நல்லா மஞ்சள் தண்ணினால் கழுவி அதை என்ன செஞ்சுருங்கன்னா, ஒரு உரல் இருக்கும் பாருங்களேன், கல் உரல். சரிங்களா? இல்லைன்னா ஆட்டுக்கல், தெரியுங்களா? அந்த மாதிரி கல் சம்மந்தப்பட்ட உரல் இல்லைன்னா ஆட்டுக்கல் இதில் போட்டு என்ன செய்யுங்கன்னா, நல்லா என்ன செஞ்சுருங்கன்னா அந்த அப்படியே பச்சையோட போட்டு என்ன செய்யுங்கன்னா அரைங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் அப்படியே பச்சிலையோட என்ன செய்யுங்கன்னா அரைக்கணும். அரைச்சி அதை என்ன செஞ்சுக்குங்கன்னா அரைச்சி நல்லா எடுத்துருங்க. சரிங்களா? அரைச்சி எடுத்த பிறகு அதை என்ன செஞ்சுருங்கன்னா நல்ல இத்தினி மிளகு சைஸில் என்ன செஞ்சுங்கன்னா உருட்டி 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 என்ன செஞ்சுன்னா நிழலில் காய வைக்கணும். சூரிய ஒளி படக்கூடாது. உங்கள் வீட்டுக்குள்ளேயே என்ன செஞ்சுருங்கன்னா நிழலில் அந்த உருண்டையை காய வைக்கணும். காய வச்ச பிறகு நல்லா அது காஞ்சு என்ன செஞ்சிடும்னா ஒரு மிளகு சைஸில் வந்துடும். சரிங்களா? மிளகு சைஸில் வந்த பிறகு நல்லா காய வச்சிருங்க. அதை என்ன செஞ்சுருங்கன்னா அதை காய வச்ச அந்த உருண்டைகளெல்லாம் எடுத்து அதை என்ன செஞ்சுருங்கன்னா ஒரு தாம்பாளத்தட்டில் வச்சு மல்லிகைப்பூ அது மேலே வச்சு என்ன செஞ்சுருங்கன்னா அது பக்கத்தில் ஒரு நெய் தீபம் போட்டு விளக்கேற்றுங்க. விளக்கேற்றின பிறகு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை அந்த மருந்துக்கு என்ன செய்யுங்கன்னா 1008 முறை என்ன செய்யுங்கன்னா உரு கொடுங்க. சரிங்களா? உரு கொடுத்த பிறகு அந்த மருந்தை என்ன செய்கிறீங்கன்னா, கணவன் தன்னுடைய மனைவி பேச்சை கேட்கணும் அப்படின்னா சரிங்களா, தன்னுடைய மனைவி பேச்சை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கணவனுடைய ரத்தத்தில் அந்த மருந்து உருண்டை இருக்குது பாருங்கள், ஒரு சொட்டு சும்மா லைட்டாக விரலில் என்ன செய்யுங்கன்னா சுண்டு விரலில் ஒரு ஊக்க வச்சு குத்துனீங்கன்னா லைட்டாக ரத்தம் வரும். அந்த ரத்தத்தினால என்ன செஞ்சுருங்கன்னா அந்த மருந்து உருண்டையை நனைச்சிருங்க. சும்மா லைட்டாக நனைக்கணும். நனைச்சிட்டு அந்த மருந்து உருண்டையை என்ன செய்யுங்கன்னா அவங்க சாப்பாட்டில் தெரியாமல் கலந்து கொடுத்துருங்க. சரிங்களா? இப்படி கலந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இதை 4 தடவை பண்ணணும். 4 நாளைக்கு தொடர்ந்து இந்த மாதிரி கணவன்மார்கள் இல்லைன்னா மனைவிமார்கள் அப்படி கலந்து கொடுக்கணும். சரிங்களா? நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. யாருடைய ரத்தத்தில் நினச்சி கொடுக்குறோமோ அவங்களுக்கு தான் அவங்க வசியமாவாங்க. சரிங்களா? நீங்கள் இதை தவறாலாம் பயன்படுத்தக்கூடாது. சும்மா கணவன் மனைவியை தவிர வேறு யாராவது நம்மளோட ரத்தம் வேறு கலந்து அவங்கள நம்ம வசப்படுத்தணும்னு நினச்சி செய்யக்கூடாது. சரிங்களா? இது மகா பாவம். சரிங்களா? அந்த பாவம் உங்களை தான் சேரும். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி தன்னுடைய கணவன் மனைவி பேச்சை கேட்கணும், மனைவி தன்னுடைய கணவன் பேச்சை கேட்கணும்னா இந்த மாதிரி விஷயத்தை என்ன செய்யுங்கன்னா கண்டிப்பாக செய்யுங்க. நல்லா அருமையாக ரிசல்ட் கிடைக்கும். இதனால் நீங்கள் எங்கேயும் போய் வசியம் பண்ணணும்,
அதுக்கு பண்ணணும் இவ்வளோ பண்ணணும் பெரிய அமௌண்ட் கொடுத்து நீங்கள் செலவழிக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? இதை நீங்களே பண்ணிக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் சாதாரண மூலிகைகள் தான். இந்த மூலிகைகளை வச்சு நீங்களே தயார் பண்ணி இந்த மாதிரி நான் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கூடிய மந்திரத்தை ஜெபம் பண்ணி நீங்களே அந்த விஷயங்களை கொடுக்கலாம். சரிங்களா? கொடுத்துடலாம். சரிங்களா? அதனால் எதுக்கும் கவலைப்பட தேவை கிடையாது. இந்த மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. சரிங்களா? பயன்படுத்தி நலன் பெறுங்க. இந்த வீடியோ பதிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.